வணக்கம் நேயர்களே, இது தந்தியின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரபல யூடியூபரும் பிக் பாஸ் வெற்றியாளருமான எல்விஷ் யாதவ் வீட்டில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளை பார்க்கலாம். குருகிராமில் உள்ள யூடியூபர் எல்விஷ் யாதவின் வீட்டிற்கு இன்று அதிகாலை பைக்கில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சுமார் 10 முதல் 15 முறை துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதனிடையே இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு பொறுப்பேற்றுள்ள ஹிமான்ஷு பாவ் கும்பல் எல்விஷ் யாதவ் சூதாட்ட விளம்பரத்தில் நடித்ததால் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறியுள்ளது. நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் காதல் விவகாரத்தில் ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் களக்காடு பகுதியில் காதலியின் தந்தை இளைஞரை கத்தியால் குத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே காதல் விவகாரத்தில் இளைஞர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் காதலியின் தந்தை மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். சிதம்பரபுரம் முத்துநகர் காலனியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி சிவகுமார் கோவில்பத்து பகுதியைச் சேர்ந்த இளம்பெண்ணை காதலித்து வந்த நிலையில் இருவரும் பிரிந்துள்ளனர். இதற்கு அப்பெண்ணின் தம்பியுடைய நண்பர்தான் காரணம் என கூறி சிவகுமார் அடிக்கடி தகராறு செய்ததாகவும், இந்நிலையில் சிவகுமார் வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த போது அப்பெண்ணின் தந்தை வந்து முறையிட்ட நிலையில் இருதரப்பிற்கும் வாக்குவாதம் எழுந்துள்ளது. அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிவகுமாரை குத்திவிட்டு தப்பியுள்ளார். காயமடைந்த சிவகுமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து களக்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த இளம்பெண்ணின் தந்தையை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்களிடையே நடந்த வாக்குவாதத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தூய்மை பணியாளரை செவிலியர் கன்னத்தில் அறைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் செக்யூரிட்டி வேலை செய்பவர்களை செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் அநாகரீகமான வார்த்தைகளில் பேசுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்காக குறை தீர்க்கும் கூட்டம் நடந்தது. அப்போது மீரா என்ற செவிலியர் மாலா என்ற தூய்மை பணியாளரை கன்னத்தில் அறைந்துள்ளார். இதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மின்சாரம் தாக்கி இளைஞர் உயிரிழந்தார். மழைநீர் வடிகால் வாய் தோண்டிய பள்ளத்தில் மின்சார கேபிள் பராமரிப்பின்றி கிடந்தது. இதனை சீர் செய்ய சென்ற CMDA அலுவலக ஒப்பந்த ஊழியரான நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இலக்கிய பெருமாள் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். அவரது உடல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கோயம்பேடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் ஒரு பரபரப்பான பகுதியில் இளைஞர் ஒருவர் ரொம்ப சாதாரணமாக பைக்கை திருடிட்டு போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே பட்ட பகலில் ஸ்கூட்டியை திருடர்கள் திருடி செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. தாளாப்பள்ளியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான முனிராஜ் என்பவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தை கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்திற்கு அருகில் உள்ள கடை முன்பு நிறுத்திவிட்டு வேலைக்கு சென்றுள்ளார்.
இந்நிலையில் அவரது ஸ்கூட்டியை மர்ம நபர் ஒருவர் லாவகமாக திருடி செல்வதும், அவருக்கு உதவியாக அருகில் மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் டோ செய்வதும் அங்கிருந்த கடை ஒன்றின் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து முனிராஜ் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமணம் செய்த ஒரு இளம் ஜோடி மீது கார் ஏற்றி கொள்ள முயன்றிருக்காங்க பெண்ணின் குடும்பத்தார். எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்ததால் நடந்த பயங்கரம் இது. கல்யாண வாழ்க்கையில் காலம் கடந்து சேர்ந்து வாழலாம் என்ற கனவோடு இருந்த ஒரு காதல் ஜோடியை கார் மோதி கொலை செய்ய முயன்றிருக்கிறது ஒரு கும்பல். இதில் காதலன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்துவிட, காதலியும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். விசாரணைக்கு வரச் சொல்லி இப்படி ஒரு கொடூர கொலை நாடகத்தை அரங்கேற்றியது வேறு யாருமல்ல, அந்த பெண்ணின் குடும்பத்தினர் என்று சொல்லப்படுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே பூதமங்கலம் பொட்டப்பட்டியைச் சேர்ந்த ராகவி, 24 வயதான இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமாகி கணவர் சாலை விபத்தில் இறந்து போயிருக்கிறார். அதன் பிறகு ராகவிக்கும் அதே ஊரைச் சேர்ந்த 21 வயதான சதீஷ்குமாருக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியிருக்கிறது. இதனால் இருவரும் திருமணம் செய்து கொள்ள நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த திருமணத்திற்கு ராகவியின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. சதீஷ்குமாரை இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்க மறுத்துள்ளனர். ஆனால் ஒருவரை ஒருவர் பிரிய மனமில்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு திருச்சியில் வீடு எடுத்து தனி குடித்தனம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் வீட்டில் இருந்த நகைகளை திருடி சென்று விட்டதாக ராகவியின் தந்தை மகளின் மீது மேலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் 2 தரப்பையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி இரு தரப்பினரையும் மறுநாள் விசாரணைக்கு வருமாறு கோரி அனுப்பி வைத்தனர். இந்நிலையில்தான் விசாரணை முடிந்து இரவு நேரத்தில் சதீஷ்குமார் மற்றும் ராகவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஐயாப்பட்டி 4 வழிச்சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது பின்னால் காரில் வந்த ராகவியின் பெற்றோர் தரப்பினர் சதீஷ்குமாரும் ராகவியும் சென்ற பைக்கின் மீது மோதி விபத்து ஏற்படுத்தினர். இதில் இருவரும் கீழே விழுந்து நிலை குலைந்திருக்கிறார்கள். ஆனாலும் விடாத அந்த கும்பல் காரை விட்டு இறங்கி வந்து சாலையில் அடிபட்டு கிடந்த சதீஷ்குமாரையும் ராகவியையும் கொடூரமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியபடி நடு ரோட்டில் கிடந்தவர்களை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கே இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி சதீஷ்குமார் மட்டும் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார். ராகவி படுகாயங்களுடன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் குறித்து மேலூர் மற்றும் கொட்டாம்பட்டி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பெண்ணின் சகோதரனும் உறவினர்கள் சிலரும் சேர்ந்துதான் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.
நீலகிரியில் 13 பசுக்களை வேட்டையாடிய புலியை 2 கும்கி யானைகளை கொண்டு தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கூடலூரை அடுத்துள்ள தேவர்சோலை, பாடந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 மாதங்களில் ஒரு புலியானது 13 பசுக்களை வேட்டையாடியுள்ளது. புலியின் கால் தடத்தை கண்டறிந்து புலியை கண்காணிப்பதற்காக வசீம், விஜய் என்ற 2 கும்கி யானைகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள், கால்நடை மருத்துவர் குழு வனப்பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது புலியை கண்டறிந்ததும் யானை பாகன் துப்பாக்கி மூலம் புலியின் மீது மயக்க ஊசியை செலுத்தி புலியை பிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மழை காரணமாக இப்பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. மதுரை மாவட்டம் மேலூரில் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த 3 வயது சிறுவனை கடத்த முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலூர் சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அப்துல்லா, ஜாஸ்மின், டயானா தம்பதியருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இதில் 3 வயதாகும் சிறுவன் ஆஃபான் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த போது முகத்தில் மாஸ்க் போன்று அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரை கடத்தினர். இதையடுத்து சிறுவனை தேடிய பெற்றோர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனிடையே வீட்டின் அருகே உள்ள முட்புதரில் தலையில் படுகாயங்களுடன் கிடந்த சிறுவன் மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிறுவனை கடத்திய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளில்லாத பெண்களின் வீடுகளை குறிவைத்து நிர்வாண பூஜை செய்திருக்கிறார் இங்க ஒரு ஆசாமி. அதை தட்டி கேட்ட வாலிபருக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. வேப்பங்கன்றின் கீழே திரிசூலம். பெண்ணின் வீட்டெதிரே நிர்வாண பூஜை. செய்வினை செய்வதாக ஊரையே நடுங்கவிட்ட சாமியார். தட்டி கேட்ட வாலிபர் தலையில் கல்லை போட்டு கொலை முயற்சி. இப்படிப்பட்ட அமானுஷ்ய சம்பவத்தால் அன்று திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரஹாரம் பூசி கல்மேடு பகுதி அரண்டு கிடந்தது. இதே பகுதியைச் சேர்ந்தவர் பரசுராமன். 35 வயதான இவர் மாந்திரீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். நள்ளிரவு நேரங்களில் கோழிக்காவு, எலுமிச்சை பழம் உருட்டுவது, நிர்வாணமாக நின்று செய்வினை பூஜை செய்வது போன்ற பல அமானுஷ்ய வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். மேலும் ஊர் மக்கள் இவரை கண்டால் அஞ்சி நடுங்க வேண்டும் என்பதற்காக பெல்லி சூனியம் வைத்து விடுவதாக மிரட்டி வந்துள்ளார். அது மட்டுமின்றி அர்த்த ஜாமத்தில் ஆளில்லாத வீடுகளை குறிவைத்து அங்கே சென்று பூஜை செய்வது இவரின் பழக்கம். அப்படித்தான் சம்பவத்தன்று அதே ஊரைச் சேர்ந்த ஒரு பெண் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியூர் சென்றிருக்கிறார். இதனை தெரிந்து கொண்ட பரசுராமன் அன்று இரவே பூஜைக்கு தயாராகி இருக்கிறார். ஊரடங்கிய நேரம் பார்த்து அந்த பெண்ணின் வீட்டுக்கு எதிரே சென்று ஆடைகளை கலைந்து நிர்வாண கோலமாக நின்றிருக்கிறார். ஆடையற்ற மேனியோடு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு கையில் எலுமிச்சை பழத்தை உருட்டிக்கொண்டே மந்திரங்களை சொல்லி அமானுஷ்ய பூஜை செய்திருக்கிறார். அந்த சமயத்தில் அதே ஊரைச் சேர்ந்த 27 வயதான குமரன் என்பவர் தூக்கம் கலைந்து தற்செயலாக வெளியே வந்துள்ளார். பெண்ணின் வீட்டெதிரே ஏதோ வெளிச்சம் தெரிகிறது என அருகில் சென்றபோது நிர்வாண கோலத்தில் பூஜை செய்த பரசுராமனை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார். ஏன் இப்படி நின்று பூஜை செய்கிறாய் என பரசுராமனை தட்டி கேட்டிருக்கிறார் குமரன். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சண்டையில் முடிந்திருக்கிறது. இருவரின் கூச்சல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் சண்டையை தடுத்திருக்கிறார்கள். பின் அவரவர் வீட்டிற்கு சென்று படுத்து உறங்கியிருக்கிறார்கள். ஆனால் பரசுராமனுக்கு மட்டும் ஆத்திரம் அடங்கவில்லை. அந்த நேரத்தில் தனது சகோதரன் சாந்தகுமாரை அழைத்துக் கொண்டு குமரனை கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு விரைந்திருக்கிறார். அதன்படி நள்ளிரவில் உறங்கிக் கொண்டிருந்த குமரனோடு வம்படியாக சண்டை இழுத்து அவரை கொடூரமாக தாக்கி தலையில் கல்லை போட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த குமரனை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.
பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ஹவுசூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுகுறித்து குமரனின் தாய் ஜெயலட்சுமி நாற்றம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் சாமியார் பரசுராமன், அவரது சகோதரர் சாந்தகுமார் ஆகிய 2 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நிர்வாண பூஜை செய்தவரை தட்டி கேட்டதால் வாலிபரின் தலை மீது கல்லை போட்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட சகோதரர்களின் கொடூரச் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் அருகே அரசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி நேர காப்பாளர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆழ்கடல் பகுதியில் மீனவர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் குமரி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆழ்கடல் பகுதியில் 2 மீனவ கிராம மக்கள் மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடியப்பட்டணம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த முட்டம் பகுதியைச் சேர்ந்த 26 மீனவர்கள் அரசு தடை செய்யப்பட்ட வலையில் மீன்பிடிப்பதாக கூறி கடியப்பட்டணம் மீனவர்களை தாக்கி 3 லட்சம் மதிப்பிலான வலைகளையும் செல்போனையும் பறித்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலில் மோதிக்கொண்ட சினிமாவை மிஞ்சிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. நீங்களும் நாங்களும் பழச்சிடும். இது என்னத்தானா? கடல்ல தொழில் பார்க்கிறோம். கடல்ல தொழில் பார்க்கிறோம். தேவையா? படுகாயமடைந்த 2 மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த 26 பேர் மீது 8 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான நபர்களை தேடி வருகின்றனர். அதேபோல் எதிர்தரப்பு கொடுத்த புகாரின் பேரில் 4 மீது 2 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன.